ஒரு 4 பேர் சுடுங்க. எனக்கு உண்மையான இருக்கணும். ஒரு 4 பேர் சுடுங்க. அனைவருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள். நான் நிறைய பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாது. எனக்கு மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் பேசிட்டு நான் போயிடுறேன். இந்த பாலியல் வன்கொடுமை இது நிறைய போயின்னு இருக்குது. இதுக்கான சரியான தண்டனை எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 4 பேர் சுடுங்க. கூடாது. ஒரு 4 பேர் சுடுங்க. என்ன நம்பி இருக்க முடியல இந்த உலகத்துல. இந்த பொம்பளை பசங்க எல்லாம் நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்குது. எனக்கும் 2 பொண்ணு இருக்குது. நான் உண்மையான கஷ்டத்தை தான் இடத்துல நின்று பேசுறேன். அது என்னைக்கு ஒழிஞ்ச அன்னைக்குதான் உண்மையான மகளிர் தினம். அன்னைக்கு மட்டும்தான் மகளிர் தினம் நம்ம கொண்டாடணும். அது 2026 நடக்கணும். அது நடக்கணும்னா விஜய் தளபதி வரணும். எங்க அண்ணா வரணும். ஆளுங்கட்சி இருக்கிற கட்சி எந்த கட்சியே முக்கியம் இல்லை. எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு உண்மையான இருக்கணும். ஒரு 4 பேர் சுடுங்க. அதுக்கப்புறம் நடக்காது. உள்ள போட்டீங்க, வெளியே வந்தீங்க, உள்ள போட்டீங்க, தண்டனை அனுப்பிட்டீங்க. அவங்க தண்டனை வந்து எதை அனுப்பிச்சாங்க? நல்ல உணவு வர, நல்ல துணிமணியும். எந்த கஷ்டத்தையும் அவங்க அனுபவிக்கல. வெளியே வந்து மாதிரி அதையெல்லாம் பண்றாங்க. தயவுசெய்து ஒரு 4 பேர் சுடுங்க. அப்பயே அடுத்தவனுக்கு பண்றவனுக்கு பயம் வரும். நெஞ்சில திமிரு இருக்காது இருக்கும். தயவுசெய்து அது பண்ணுவாங்க. கண்டிப்பா நடக்கும். எனக்கு பேசுறதா சீனிவாஸ் அண்ணனுக்கும் ஜெயமுருகன் அண்ணனுக்கு ரொம்ப தாழ்மையான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம சசி வந்து யாரும் இல்ல, நம்மளுடைய 30வது வார்டு தோட்டப்பாளையம் தான். அவங்க எப்பவுமே அவங்க வந்து வருவாங்க என்கிட்ட, ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசுவாங்க. என்ன நடந்தது, என்ன நடக்கல, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் பேசுறேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பாருங்க அழுதுட்டாங்க அவங்க. ஏன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு வலிமை மனசுக்குள்ள இருக்கு அதை வெளிப்படுத்த முடியாம எங்களுக்கு இதுக்குன்னு இந்த மகளிர் தினத்தன்று இந்த மாதிரி ஏற்பாடு கொடுத்த நம்மளுடைய தளபதி தலைவர் அவருக்கு தான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த மகளிர் தினத்துல இந்த அளவுக்கு இந்த ஏற்பாடு கொடுத்த நம்மளுடைய வேல்முருகன் அண்ணா, நம்மளுடைய சீனிவாசன் சார் அவருக்கும் தலைமுறையின் வணக்கத்தை எங்களுடைய மகளிர் சார்பாக அவங்களை நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.